காட்டாற்று வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடி 4 வழிச்சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், காட்டாற்று வெள்ளத்தால் எந்தெந்த பகுதிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பா விக்ரம், நான் இருக்கக்கூடியது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய நாற்கர சாலை. இந்த நாற்கர சாலையில் தான் நீங்கள் பார்க்கலாம் தற்பொழுது மழை வெள்ளத்தால் அந்த சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த துண்டிப்பு என்பது காலை 6 மணி முதலே இந்த துண்டிப்பு சாலை துண்டிக்கப்பட்டு எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாதபடி, அதாவது பேருந்துகள் எதுவுமே இயக்கப்படவில்லை. இங்கு இது அதாவது இந்த பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள் மட்டுமே இந்த இடத்தை பார்வையிட்டு செல்கின்றனர். சாலைகள் துண்டிக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு போக்குவரத்து நடைபெறவில்லை. இங்கிருந்து எந்த பகுதி மக்களும் தூத்துக்குடி செல்ல முடியாத சூழ்நிலை. தூத்துக்குடியிலிருந்து எந்த ஒரு பணிக்காகவும் மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. அது மட்டுமில்லாது இந்த பகுதி, அதாவது இந்த சாலைக்கு மட்டுமில்லாது இந்த சாலை வழியாக சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையில் நீரானது ஓடுகிறது. இந்த குறுக்கே ஓடுவதால் சாலைகள் சேதமடைந்துள்ளன. அது மட்டுமில்லாது இந்த சாலைக்கு பின்புறம் இல்லை இந்த பகுதி மக்கள், அதாவது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் மரவன் மடம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நாம் நிற்கிறோம். மரவன் மடம் மட்டுமில்லாது புதுக்கோட்டை, கோரம்பள்ளம், தட்டப்பாறை மற்றும் நாச்சியார்புரம், திரவியபுரம் என பல்வேறு பகுதிகளில் இந்த நீரானது சூழ்ந்துள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த நீரால் சூழ்ந்திருக்கலாம் என்று சொல்கின்றனர். தற்போது அதாவது இந்த பகுதியில் உள்ள மக்கள் அதில் நீருக்குள், அதாவது மழை நீர் சூழ்ந்த வீடுகளுக்குள் மாட்டிக்கொண்டுள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்களை மீட்பதற்காக தற்பொழுது முதற்கட்டமாக, அதாவது மரைன் போலீசார், கடலோர காவல்படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தீயணைப்பு துறையினர் தற்பொழுது இருப்பவர்களை அவர்கள் இருக்கக்கூடிய சிறிய படகுகளை கொண்டு மீட்டு வருகின்றனர். ஆனாலும் இவர்களை மீட்க விசைப்படக வேண்டும் என்கின்றனர். அது மட்டுமில்லாது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த காட்டாற்று வெள்ளம் குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சரியான அறிவிப்பு இல்லை என்று இந்த பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். விக்ரம், நாகராஜ், இந்த நீருக்கு காரணம் வெறும் மழை வெள்ளம் மட்டும்தானா, இல்லை ஏதேனும் உடைப்பு ஏதாவது நீர்நிலையில ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா விக்ரம், அதாவது இந்த மழை என்பது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுமார் 600க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த குளங்கள் நிரம்பியும், அதே போல சாத்தூர், விருதுநகர் அந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை, அதாவது கயத்தார் தாண்டி சாத்தூர், விருதுநகர் என அந்த மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாகவும் இந்த வெள்ளம் வந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இந்த காட்டாற்று வெள்ளம் என்பது சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு வந்துள்ளது. இந்த பகுதியை சேர்ந்த துரை இருக்கிறார். இவர்களுக்கு என்ன பாதிப்பு உள்ளானார்கள் என்பது இவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த வெள்ளம் எப்போ வந்தது, எந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வந்தது, அறிவிப்பு இருந்தது உங்களுக்கு? இப்போ எதுவுமே பண்ணல சார், யாருமே பண்ணலை. நாங்களாக தான் எந்திரிச்சு பார்த்தோம். நான் ஒரு 4:15 மணிக்கு பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு பார்க்க முன்னாடி தண்ணி அதிகமாகிடுச்சு. கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு பல வீடுகள் வந்து விழுந்துட்டு பார்த்துக்கோங்க. பிறகு எல்லாரும் மாடியில் தான் இப்போ தங்கியிருக்காங்க. எல்லாரும் மக்கள் யாருமே சாப்பாடுக்கு பாடு எதுவுமே எந்த சலுகுமே யாருமே வந்து ஒன்றுமே பண்ணலை. அதிகாரிகளும் யாரும் வந்து ஒன்றும் பார்க்கல சார். மீட்கிறதுல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு? ஃபயர் சர்வீஸில் வந்து இப்போ தான் ஒருத்தவங்க மட்டும்தான் போயிட்டு ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி எல்லாரும் உள்ளே தான் இருக்காங்க. வேற மீட்கிறதுக்கு அதிகமான போட்டு எல்லாம் தேவைப்படுது. மிஷின் வச்சு போட்டோன்னா கொஞ்சம் கொண்டு வரதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இருக்க படகுல எத்தனை பேரை மீட்க முடியும்? ஒரு 4 பேர் தான் கொண்டு வர முடியுது. ஒரு 10-20 பேர் கொண்டு வர மாதிரி பெரிய போட்டாக இருந்துச்சுன்னா மக்கள் வர்றதுக்கு இருக்கும். 4 பக்கமும் வழியே கிடையாது பார்த்துக்கோங்க. எவ்வளவு கிராமங்கள் இதில் மழை தண்ணீர்ல சிக்கியிருக்கு? இந்த காட்டாற்று வெள்ளத்தில் எவ்வளவு பேர் மீட்க வேண்டியிருக்கு? ஒரு 15 கிராமங்கள் இதில் சிக்கியிருக்கு. கம்ப்ளீட்டாக அங்கேருந்து தெற்கிருந்தே உடஞ்சி வர்றதுனால மக்கள் யாருமே வெளியே போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மரவன் மடத்தை பார்க்குறீங்க, உள்ள ஒரு 150 வீடுகள் இருக்குது. அங்கே மேக்சிமம் வந்து குறைஞ்சது ஒரு 40 வீடுகள் தான் பெரிய கட்டடங்கள். மற்றபடி 120 வீடுகள் வந்து தரைமட்டமான கட்டடங்கள் தான். அதில் இருக்கிற மக்கள் இப்போ மேல் மாடியில் வந்து மொட்டை மாடியிலேயே அதுலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு காலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஏன்னா தண்ணி நேரத்துக்கு நேரம் ஜாஸ்தியாக வர்றதுனால என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கும் புரியலை. அதனால் இப்போ சொல்லியிருக்கோம். நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், இதில் கண்டிப்பாக மிஷின் போட்டு இருந்தால் மட்டும்தான் மரவன் மடம் உள்ள மக்களே எடுக்க முடியும். பக்கத்தில் அந்தோனியார்புரம் எல்லாமே கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குது. இது உடனடியாக அரசு அதிகாரிகளை வந்து குறை சொல்ல முடியலனாலும் சரி, ஆனால் செஞ்சே ஆகணும். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து மேலே தான் இருக்காங்க. உள்ளே யாருமே போக முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது. நீங்க பார்க்கலாம், நான் நிற்கக்கூடிய பகுதி கூட நாற்கர சாலை, அதாவது தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் செல்லக்கூடிய நாற்கர சாலை தான் நிற்கிறோம். இந்த பகுதியில் தற்பொழுது இந்த சாலை நீரால் மூழ்கி உள்ளது. இது இங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நிலை தான் தொடர்கிறது. எனவே வேகமாக செல்லக்கூடிய இந்த நீரிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுவும் இந்த நீரானது தற்பொழுது கோரம்பள்ளம் வழியாக கடலுக்கு திருப்பி விடுவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்களே இந்த நீரினால் சூழப்பட்டுள்ளது. இந்த கிராமங்களில் உள்ள மக்களை மீட்க வேண்டும். அதை மீட்பதற்கு விசைப்படகுகள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தயார் செய்ய வேண்டும். விசைப்படகு இருந்தால் மட்டுமே அதிகபட்ச மக்களை இங்கு மீட்க முடியும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். விக்ரம், நாகராஜன், இப்போ உங்ககிட்ட 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, இப்போ ஏற்கனவே அங்கே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய 150 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அவங்கள பாதுகாப்பாக இருக்காங்களா? இன்னொன்று, அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? இந்த வெள்ள நீர் என்பது எப்போ வடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
அதாவது அதிகாரிகள்ட்ட இது குறித்து கேட்பதற்கு, அதாவது நாம் இந்த பகுதியில் மட்டும், அதாவது இந்த திரவி நகர் நாம் இருக்கக்கூடிய மரவன் மடம் ஆகட்டும், இந்த மரவன் மட பகுதியிலும் திரவி நகர் பகுதியிலும் சிக்கியுள்ள பகுதிகளை மற்றும் இந்த பகுதியில் உள்ள மக்களை மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த மக்களை மீட்பதற்காக தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அந்த பகுதியில் உள்ள இவர்கள் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது போக காவல்துறையினர், அதே போக தீயணைப்பு துறையினர் அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு சிக்கியிருக்கலாம், அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல தீயணைப்பு துறையை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிக வீரர்களும் அந்த தீயணைப்பு வீரர்களும், அதே போல தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி அருகில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்தும் இந்த தீயணைப்பு துறை அதிகாரிகள் மற்றும் அந்த ஊழியர்கள் அனைவருமே வந்து இந்த தீயணைப்பு பணி, அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே மீட்பு பணி இருந்தாலும் இன்னும் மக்கள் அங்கு பார்க்க முடிகிறது. அவர்கள் வீட்டு மொட்டை மாடிகள் மேல், அதாவது உயரமான மாடிகளில் வீட்டு மாடிகள் மேல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை மீட்பது அவசியம். அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு பகுதியில் மட்டும் கவனம் செலுத்த முடியாது. ஏனென்றால் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இது மாதிரி நீரினால் சூழப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது. எனவே அனைத்து பகுதிகளிலும் இந்த மீட்பு பணிங்கிறதே முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து இந்த பகுதி மக்களிடையே வலுத்து வருகிறது. உணவு இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, குடிநீர் என்பது இவர்களுக்கு செய்து தரப்பட வேண்டும். எனவே அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் செய்து தரப்பட வேண்டும். எந்த ஒரு அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் மாட்டிக்கொண்டுள்ளதாக மீட்டு வந்தவர்கள் சொல்கிறார்கள். எனவே குழந்தைகள் கூட தற்பொழுது சிறு பரிசீலனை கொண்டு வரப்பட்டார்கள். எனவே பெரிய விசைப்படகு இருந்தால் மட்டுமே அனைவரும் மீட்கப்படும் என்ற நம்பிக்கை இந்த மக்களிடையே இருக்கிறது. விக்ரம்.